இல்லை இருக்கு, ரொமான்ஸ்லாம் பண்றேன். எல்லா படத்துல ரொமான்ஸ் தான் சார் பண்றீங்க. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன், மண்ணடி போட்டுறாதீங்க. நான் தப்பா நினைச்சிட்டேன், சாரி. இப்படிதான் கேட்டீங்கல்ல, சரி ஓகே. நான் என்னமோ என் மைண்ட்ல வந்து எனக்கு என்னென்னமோ தோணுச்சு, சாரி. டபுள்ஸ் போட்டா நீங்க நல்ல விதமா புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்றோம் நாங்க. நீங்க உங்களுக்கு எப்படி தோணுது டபுள்ஸ் பார்க்கும்போது? ஆக்சுவலி இல்ல, மைக் கொடுங்க தம்பி, மைக் கொடுங்க தப்பா, மைக் கொடுங்க. இந்த டபுள்ஸ் பார்த்தா தம்பி எனக்கு இன்னும் புரியல. இல்ல சார், அரசியல் தப்பா வச்சுக்காதீங்க, நான் நேர்மையா பதில் சொல்றேன், ஓகேவா? ஆனா நீங்க புரிய மாதிரி மட்டும் கேளுங்க போதும். நான் புரோக்கர், ஆக்சுவலா இந்த படத்துல புரோக்கரா வேலை செய்யறேன். நான் புரோக்கர் தானே, நான் ஒரு புரோக்கர். ஆக்சுவலா இருந்தது என்ன ஃபீல் பண்றீங்க? தமிழ்ல திருப்தினா சாட்டிஸ்ஃபைட் எந்த லெவலுக்கு இருந்தது? Oh, how satisfied? Yeah. ஏன்னா அருண் பிரபு சார் வந்து அறிவியலையே பயங்கரமா ப்ரூவ் பண்ணிட்டாரு. நீங்களும் இப்போ தனஞ்சயன் சொல்றப்ப கூட உங்க பேனர்ல பண்ணா அந்த படம் வெற்றி பெறதுக்கான வேலைகள்லாம் பயங்கரமா இருக்கும், அது வெற்றி பெறவும் வச்சிருவீங்கன்னு சொன்னாரு. சக்தி திருமகன் வெற்றி திருமணம் ஆகிறதுக்கு என்னென்ன ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணிருக்கீங்க? இல்ல சார், என்னோட இது வந்து எந்த படமுமே சார் முழு முதற் காரணம் கடைசி காரணம் எல்லாமே டைரக்டர் மட்டும் தான் சார். நான் முன்னாடி நிறைய மேடைகளை சொன்ன மாதிரி நான் சரியான டைரக்டரை சூஸ் பண்ணிட்டேன். அவருக்கு சொன்ன கதையை நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணேன். மற்றும் அவருக்கு என்னென்ன ஷூட்டிங்கில் தேவையோ அதுக்கெல்லாம் நான் கொடுத்தேனே தவிர இந்த படம் வந்து ஹிட் ஆகிறதுக்கு முழு வேலையை அவர் பார்த்துட்டாரு சார். அதுக்கு ஒரு 3-4 இயர்ஸ் அந்த கதை எழுதியிருக்கிறாரு. அருமையாக அவரும் ஷெல்லியும் சேர்ந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கன்றதுனால எல்லாமே அவர் பண்ணிட்டாரு சார். கதையை சொல்லும் போதே வந்து நான் படம் பார்த்துட்டேன், இப்போ படமும் பார்த்துட்டேன் அப்படின்றதுனால எல்லாத்தையும் அவர் பண்ணி முடிச்சிட்டாரு. பார்த்த எல்லாருமே பிடிச்சி வாங்கிட்டு போகிறாங்க சார் படத்தை. அதான் விஜயானந்த் சார் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சார் 25வது படத்தை நல்ல முன்னேறி இருக்கீங்க, தமிழ் தெலுங்கா நல்ல பிசினஸ் இருக்கு, முகம் தெரிஞ்சதா இருக்கீங்க. 50வது படத்துல எப்படி இருப்பீங்க, எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? 50வது படத்துல சார் நீங்க சொல்லுங்க சார், உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி பண்ணலாம் சார். என்ன செய்யலாம் சொல்லுங்க சார். உங்களுக்கு யாரை வச்சு படம் பண்ணணும், கூட எந்த ஹீரோயின் போடணும் அந்த டைம்ல நீங்க சொல்லுங்க சார். நான் உங்கள்கிட்ட பர்மிஷன்ல ஹீரோயின் சாய்ஸ் மட்டும் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஆமா சார், இல்ல அந்த பிளான் எனக்கு இல்லை சார். ஆக்சுவலா அரசியல் இதுக்கு முன்னாடி வந்து கோடியில் ஒருவன்ல பண்ணியிருக்கிறேன், எமன்ல பண்ணியிருக்கிறேன். இது இன்னும் உள்நிலை அரசியல். இது வந்து அருண் பார்வையில் அரசியல் எப்படி இருக்கு அப்படின்றது உலகம் ஃபுல்லா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். எந்த பர்டிகுலர் கட்சியவோ எந்த பர்டிகுலர் நாட்டையோ சார்ந்து இந்த அரசியல் இருக்காது. யூனிவர்சலா அரசியல் எப்படி இருக்கும் நீங்க பார்க்காத பார்வையில. இப்போ முதல்வரில் நீங்க ஒரு அரசியல் பார்த்திருப்பீங்க, கோடியில் ஒருவன்ல பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி அரசியல் இல்லாம நீங்க இது வரைக்கும் பார்க்காத ஒரு டைமென்ஷன்ல அவர் கேமரா வச்சிருக்காரு. ஸோ வித்தியாசமா இருக்கும் சார், ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஃபர்ஸ்ட்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் சார் நல்லா இருக்கு சார். நம்மளாம் நிம்மதியாக பேசிட்டு இருக்கோம்ல, நீங்க ஜாலியா கேட்குறீங்க, நான் ஜாலியா பதில் சொல்றேன்றதுனால நம்மளால பாதுகாப்பா இருக்கிறோம். ஆக்சுவலா இந்த மூமெண்ட்ல அங்கங்க பிரச்சனைகள் வரதானே செய்யும். நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை இருக்கும், நம்மளால ஏன் கேட்க முடியாது. சம்டைம்ஸ் வந்து இஷ்யூஸ் இருக்க தான் செய்யும். அதை ஒவ்வொரு டைமும் ஒவ்வொருத்தரும் அட்ரஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எதிர்கட்சி அட்ரஸ் பண்ணுவாங்க, ஆளுங்கட்சி அட்ரஸ் பண்ணுவாங்க. மாதிரி அரசியல் நாட்டு நடத்துறது ஒரு டாஸ்கான விஷயம் தான். அது அந்த டைம்ல ஒழுங்காக தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். விஜயாண்டி சார், ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். 25 படம் இருக்கு, அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். மியூசிக்கா சார் இப்போ கொஞ்சம் சென்சி கிட்ட பாத்தீங்கன்னா அவ்வளவு ரீச் ஆகுது சாங்ஸ் எல்லாம். ஸோ பெரிய லெவல்ல மியூசிக்கை பசங்க ரொம்ப கொண்டாடுறாங்க. உங்களோட மியூசிக் இப்போ ரீசெண்டா கூட மதகதராஜா படம் அவ்வளவு பெரிய பிரேக் பண்ணுச்சு. தேங்க்யூ சார். ஸோ திருப்பி மியூசிக்ல ஃபோக்கஸ் இருக்குமா, என்ன படம் அடுத்து கமிட் பண்ணணும் சார்? நான் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சதுல இருந்து சார் கொஞ்சம் எடிட்டிங்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நடுவில். நான் அதனால மியூசிக்ல கொஞ்சம், ஏன்னா ஒரு சப்போஸ் நான் நீங்க ப்ரொடியூசர்னு வச்சுப்போமே, நீங்க ஒரு ஹீரோ கம் ப்ரொடியூசர், எனக்கு நீங்க காசு தரீங்கன்னா உங்களுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் நான் கொடுக்கணும். அப்போ ஷூட்டிங்ல இருக்கேன், அங்கே இருக்குன்னு சரியா உங்களை நான் நடத்தாமல் போயிடக்கூடாதுன்றதுனால அந்த வேலையை சின்சியரா செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டு நான் அந்த கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டேன். இப்போ என்னோட படங்கள் ஃபுல்லாக தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரம் ஜான்ல இருந்து இந்த சக்தி திருமகன் படம் முடிச்சதுல இருந்து அதர் கம்பெனிஸ், அதர் ஹீரோஸோட படம், அதர் ப்ரொடக்ஷனுக்கு கண்டிப்பா நான் வேலை கொடுக்கலாம் பிளான் பண்றேன் சார். சரி. இது வந்து மக்களுக்கான அரசியல் பேசுகிற படமாக இருக்கும் சார். இது இந்த தேர்தல் அரசியலோ இல்லைன்னா இந்த பொலிட்டீஷியன்ஸ் பற்றின படமோ அந்த மாதிரி இருக்காது சார். இது ஸ்ட்ரெயிட்டாக பீப்புளுக்கான படமாக இருக்கும். எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ரெலவெண்ட்டான மேட்டராக இருக்கும் சார். டேரக்டர் சார், எனக்கு சார் கேள்வி. ஓகே சார்.
ரொம்ப ஆமா ஆமா சார் ஆமா ஆமா சரி சார் சரி சரி ஆமா சார். எனக்கு ஜென்ரலாக இந்த ராசி நம்ம மனசு எப்படி இருக்கோ அப்படிதான் சார் வாழ்க்கை அமையும்னு நம்பிக்கை. அந்த ராசியில் நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு கூட மார்கனோட 25ஆம் நாள் முன்னிட்டு அந்த ஆமைக்கு மாலை போடலான்னு மாலைலாம் கொண்டு வந்துருக்கோம். தம்பி ஆமைக்கு மாலை வச்சுருக்கீங்களாப்பா? ஆமா வந்துருச்சா? ஆமா வரலையா? இம்தியாஸுங்க இம்தியாஸ் கேளுங்க. ஆமா என்ன வச்சுருந்தோங்க சார்? அந்த அந்த நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆமா போனத வேண்டும் அமீனா போன வீடும் ஒருபடியாதுன்ற மாதிரி ஆமா மேலே பெரிய கலங்கத்தை வச்சுருந்தாங்க சொசைட்டி. அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோட எல்லா ப்ரொமோஷனுக்குமே ஆமையை ஃப்ரண்ட்டில் வச்சு தான் பண்ணேன். மார்கன் பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ் ஓடி இருக்கு. ஸோ அந்த ஆமைக்கு தேங்க்ஸ். ஆமா வந்துருச்சாப்பா கொண்டு வந்துருக்கப்பா சார் கேட்டதை ஒட்டி அப்படி மாலை போட்டுடலாம். ஸோ அப்படிதான் சார் என்னோட எண்ணங்களில் வந்து இத்து இந்த ஆமை இதெல்லாம் பூனெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது சார். நம்ம மனசு எப்படின்றது தான் அப்படின்றதுனால இந்த சக்தி திருமணம் அது ஆக்சுவலாக இந்த இத்து போட்டது வந்து இது டேரக்டர் தான். ஏன் இத்து போட்டீங்க? இலக்கணப்படி இத்து வரணும். அதான் சார் எனக்கு வந்து நீங்களா இருக்கீங்களா சார், எனக்கு என்ன ஆயிரும் சொல்லுங்க சார். டாக்டர் அருண் பிரபு வந்து இங்க இல்ல நீங்க சொல்லுங்க. எப்பவுமே வந்து கதாநாயகனுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து படம் பண்ணுவாரு. சோ இதுல வந்து உங்களுக்கு கதாநாயகிக்கு முக்கியத்துவம் இருக்கா? ஏன்னா ஹீரோ வந்து பெரிய ஹீரோ. சோ அதுல வந்து டைரக்டர் வந்து உங்ககிட்ட சொல்லும் போது கதாநாயகிக்கு முக்கியத்துவம் இருக்குன்னு சொன்னாரா இல்ல உங்களுக்கு தான் சார் மெயினான கேட்க சொன்னாங்க? இல்ல இருக்கு, ரொமான்ஸ் எல்லாம் பண்றேன். ரொமான்ஸ் இல்ல சார், நீங்க எல்லா பேரும் ரொமான்ஸ் தான் சார் பண்றீங்க. ஏங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன், மண்ணலி போட்டுறாதீங்க. ஆரம்பத்துல எனக்கு யாரும் சான்ஸ் கொடுக்கலப்பா. என்னை பார்த்தா ஏதோ தெரிஞ்சிருக்கேன் அவருக்கு. இப்பதான் ஸ்லோவா டைரக்ட் லவ் பண்ண வராங்க. நானும் பண்ணிருக்கேன்ப்பா. எப்பவுமே படத்துல வந்து சிங்கிள்ஸ் போடுவாங்க. சிங்கிள் போட்டா அது வேற கேரக்டர். இப்ப டபுள்ஸ் சிங்கிள் போட்டு இன்ட்டு போட்டிருக்கீங்க. டபுள்ஸ் ஏன் மெயின்? ரெண்டு விஜய் ஆண்டனி படத்துல உங்களுக்கு வேற மாதிரி யோசிக்க தோணுன்னு நினைக்கிறேன். டபுள்ஸுக்கு காரணம் வந்து இன்னைக்கு வழக்கமா சிங்கிள் சாங் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு. இந்த படத்துல 2 சாங் ரிலீஸ் பண்றோம். நாங்க டபுள்ஸ் போட்டா நீங்க நல்ல விதமா புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்றோம் நாங்க. நீங்க உங்களுக்கு எப்படி தோணுது டபுள்ஸ் பார்க்கும்போது? ஆக்சுவலா இல்ல மைக் கொடுங்க தம்பி, மைக் கொடுங்க தப்பா மைக் கொடுங்க. இந்த டபுள்ஸ் போட்டா உங்களுக்கு பெண்கள் கதாநாயகன் சரிங்களா, அதனால கேட்டேன். ஓ நீங்க டபுள் ஹீரோயின் சப்ஜெக்டானு கேக்குறீங்களா? ஹீரோ டபுள் ஹீரோன்னு கேட்டேன். இல்ல இல்ல அப்படி இல்லப்பா, நான் தப்பா நினைச்சிட்டேன் கூட, சாரி. இப்படிதான் கேட்டீங்கல்ல, சரி ஓகே ஓகே. நான் என்னமோ என் மைண்ட்ல வந்து எனக்கு என்னென்னமோ தோணுச்சு, சாரிப்பா. நான் தான் தெரிஞ்சுன்னு போல் இருக்குல்ல. டபுள் என்ன சார் மைக் கொடுங்க சார். பிச்சைக்காரன் 3 நான் டைரக்ட் பண்றேன் சார். ஆக்சுவலா அதுக்கான கதை ஒர்க் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இயர் டைரக்ட் பண்றேன் சார். விஜயானந்த் சார் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. 25வது இது தேங்க்யூ. சக்தி திருமகன் வச்சீங்க. ஆனா பராசக்தி டைட்டில் இன்னும் அதை விட சூப்பரா இருந்தது. அதுவும் அரசியல் தான், அதுவும் கலைஞர் தொடங்கினது தான். இப்போ உங்க பேர்லயே அரசியல்ல இறங்கி இருக்காரு விஜய். ஓகேங்க. சோ சக்தி திருமகன் விஜய் தொடங்குற மாதிரி அந்த அரசியல் வருமா? இன்னும் தெளிவா கேளுங்க. ஃப்ரண்ட்ல வா. புரியல, நீங்க எங்க பொறுமையா கேட்டா புரியும். விஜய் அவர்கள் இதே மாதிரியான அரசியல் தான் தொடங்கி இருக்காரு. சோ நீங்க வர பாணியில் தான் விஜயும் மேடைக்கு வராரு. ஆமா, ஒயிட் ஷர்ட் போட்டது அதே மாடல்ல தான் இருக்கு. சோ உங்களை ஆளாக்க முதல் தொடர்ந்து எஸ்ஏசி தான். சோ அவருக்கு இந்த அரசியல் அதே மாதிரியான கதைகளா இருக்குமா? தம்பி எனக்கு இன்னும் புரியல. அரசியல் நான் நேர்லயே பதில் சொல்றேன், ஓகேவா? ஆனா நீங்க புரிய மாதிரி மட்டும் கேளுங்க போதும். விஜய் அரசியல் மாதிரி இருக்குமா வருங்காலத்தில்? இந்த படத்துல இருக்க விஜய் அரசியல் இது வந்து நான் அரசியல்வாதி இல்லப்பா, நான் புரோக்கர். ஆக்சுவலா இந்த படத்துல புரோக்கரா வேலை செய்யறேன். நான் புரோக்கர் தானே, நான் ஒரு புரோக்கர். ஆக்சுவலா அதையும் சொல்லிட்டாரு புரோக்கர்னு. அரசியல் புரோக்கர் சார். சொல்ல மாதிரி விஷயத்த உங்களுக்கு மட்டும் வச்சுக்கங்க, வெளியே சொல்லுவாங்க. அரசியல் புரோக்கர். ஓகே, பிறந்த நாள் அன்னைக்கு சுட்டு வரவேற்கணும்னு ஏன் ஆசைப்பட்டீங்க? அன்பெல்லாம் சுடணும்னு ஆசைப்பட்டேன். இல்ல எல்லாம் டயர்டா வந்து உட்காந்துருப்பீங்க, பல பிரஸ் மீட் பாத்துட்டீங்க இல்லையா? இன்னொரு பிரஸ் மீட் அப்படி ஆயிடக்கூடாது, உங்களுக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சி தேவைப்படணும், ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதை பண்ணேன். பிளஸ் இந்த மாதிரி சென்டிமெண்ட்லாம் இருக்கக்கூடாது ஃபியூச்சர்ல, இதனால அது ஆயிடாது, நத்திங் இஸ் நெகட்டிவ் அப்படின்ற விஷயத்த நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக சிம்பாலிக்காக. சரி, எப்போ செருப்பு போடுவீங்க? நல்லா இருக்குப்பா, சூப்பரா இருக்கு, நீங்க கழட்டி பாருங்க, வேற லெவல்ல ஆயிருவீங்க. சூப்பரா இருக்கு. விஜய் எடுத்து சார் வாழ்த்து, பிரதமர் வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். அப்புறம் சமீப காலமா படங்கள் வந்து அரசியல் படங்கள் வருது. அந்த அரசியல் படங்கள்ல பொதுவா ஜாதி இல்லைன்னா மதத்தை பத்தி தான் நிறைய பேசுறாங்க.
இப்போ சமீபத்தில் வர படங்கள் அப்படிதான் வந்துட்டு இருக்கு, மதம் சார்ந்து தான் வந்துட்டு இருக்கு. இந்த படத்துக்கும் சக்தி திருமகன் அப்படின்ற டைட்டில் தான் வச்சிருக்கீங்க. இது பார்த்தா ஒரு ஆன்மீக டைட்டில் மாதிரி தெரியுது, அரசியல் படம் சொல்லி சொல்றாங்க. இதுல எந்த அரசியல் வந்து பேசுது? சமூக அரசியல் பொதுவாக தான் சொல்றாரு சார். அது முஸ்லீமுக்கு எதிராக இருக்குமா, இல்ல கிறிஸ்டினுக்கு எதிராக இருக்குமா, இல்ல யாருக்கு எதிரான ஒரு படமா இருக்குமா, எந்த மாதிரி அரசியல பேசப்படுது? மக்களோட அரசியல் பேசுறாங்க சார். ஆக்சுவலா நாட்டுல என்ன நடக்குது ஜென்ரலி அப்படின்ற மாதிரி மக்களோட அரசியல் பேசக்கூடிய கதையா இருக்கும். நீங்க மேபி அருண் பிரபு கரெக்டா சொல்லுவார். அதுக்கு சொல்லுங்க நீங்க சார். சார் அதான் சார். சார் விஜய் சார், சார் இப்ப வந்து செப்டம்பர் 5 வந்து படம் 5th ரிலீஸ் பண்றீங்க. அதே மாதிரி தான் வந்து பராசக்தி படமும் 5th ரிலீஸ் பண்றாங்க செப்டம்பர். ஏற்கனவே அந்த ஒரு டைட்டில் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. சரி ஓகே, இல்ல எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்க சொல்றோம். நீங்க சோகமாவே இருக்காதீங்க, நாங்க ஹாப்பியா இருக்கோம். ஓகே சார், உடம்பு கெடுத்துக்க போறீங்க, நல்லா இருக்கும். சரிங்க சார். இப்ப என்னன்னா அந்த அவங்க பெரிய படம் வரும்போது நம்ம தியேட்டர் கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். சோ உங்களுக்கு உங்க பேனர் தான் உங்க பெரிய தியேட்டருக்கு நாங்க வந்து நீங்க எதிர்பார்ப்பீங்க. சோ எப்படி இதை வந்து சரி பண்ண போறீங்க? இல்ல உண்மையை சரி பண்ற மாதிரி தான் ஒண்ணு இல்லப்பா. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 1000 தியேட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஒரு 600 தியேட்டர், நமக்கு ஒரு 400 தியேட்டர் கிடைக்கும். இப்போ ஸ்டில் கிடைக்கும், நமக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ பிளஸ் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே ஒன்னா வந்தா தானே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? தனியா ஒரு படம் வந்தா நீங்க எப்படி உங்க பசிக்கு வந்து தீனி பண்ணணும் இல்லையா? அதனால என் படமும் வந்து இருக்குதோ அவங்க படமும் வரும். ஒருத்தரை மாத்தி வெல்கம் பண்ணிட்டு தான் வரும். சரி, ஒரே நாள்ல வந்து ஒரு 4 படம் ரிலீஸ் ஆகிறது வந்து சகஜம் தானே. ஐ திங்க் மார்கன் ரிலீஸ் ஆகும்போது கூட வேற படம் ரிலீஸ் ஆச்சு, டிஎன்ஏ ரிலீஸ் ஆச்சு, குபேரா ரிலீஸ் ஆச்சுன்ற மாதிரி எல்லா படமும் வரணும், மக்கள் எல்லாம் பார்க்குறது சந்தோஷமா இருக்கட்டும், எல்லா ப்ரொடியூசர்ஸும் நல்லா இருக்கணும். அவங்களும் காசு போட்டிருக்காங்க, அவங்க படமும் சரியான டேட்ல ரிலீஸ் பண்ண ஆசைப்படுவாங்க அப்படின்றத அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்றதுனால அவங்களையும் நான் வரவேற்கிறேன். நானும் ஓரமாக வந்துட்டு போயிருக்கேன். ஸோ விஜய் தம்பி கூடிய சீக்கிரம் கூப்பிட்டு வராங்க. இல்ல கண்டிப்பா வருவாங்க, நெக்ஸ்ட் டைப் பண்ண கண்டிப்பா. ஸோ விஜய் உங்களுக்கு கேள்வி, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அண்ட் ஜெனரலா இந்த படத்துல பேச ஓகே சரி, இந்த படத்துல நீங்க வந்து ப்ரொடியூசர் கம் ஹீரோ. ஜெனரலா எப்பவுமே சில ஹீரோக்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது பட்ஜெட்ல வந்து நீங்க ரொம்ப ஃப்ரீயா விட்டீங்க டைரக்டர் சொல்லிட்டு இருந்தீங்க. ஷூட்டிங் அப்போ எப்பயாவது அதையும் தாண்டி வந்து உங்களுக்கு ஏதாவது, ஏன்னா ஜெனரலா வந்து ஒரு ப்ரொடியூசர் இருக்கும்போது இன்னும் டென்ஷன் ஜாஸ்தி, ஆஹா எக்ஸ்டெண்ட் ஆயிடுமோ, கால் ஷீட்டை முடிக்கணும் அப்படின்ட்டு. என்னைக்காவது ஹீரோவையும் தாண்டி நீங்க ஏதாவது டென்ஷன் ஆயிருக்கீங்களா? இவர்கிட்ட கேளுங்க, அருண் பிரபு தான் சொல்லணும். நீங்க சொல்லுங்க பிரபு, என்னாச்சு ஷூட்டிங் ஸ்பாட்ல எவ்வளவு தூரம் ஒரு ஃப்ரீடமா இருந்தாரு? கம்ப்ளீட்டா நம்ம கால் தான் உங்களோட தான். அண்ட் விஜய், உங்களோட படங்கள் எப்பயும் பாடல்கள் இப்போ வித்தியாசமான வரிகள் இருக்கும், நிறைய மக்காயால் ஆகட்டும், நாக்குமுக்கு ஆகட்டும். ஸோ அந்த மாதிரி பாடல் வரிகள் திருப்பி நாங்கள் எப்போ எதிர்பார்க்கலாம்? இந்த படத்துல ஜில் ஜில்னு ஒரு பாட்டு இருக்கு, கொஞ்சம் தமிழோட கலவை அதிகமாகவே இருக்கும், ஸ்ட்ராங்கான பாட்டா இருக்கும். இன்னும் ஆக்சுவலா எனக்கு நான் வந்து அந்த மாதிரி பாட்டு பண்ண முடியல, ஏன்னா நான் வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஹீரோன்றதுனால கதைக்கு என்ன தேவைன்ற பிரதானமா வச்சுதான் மியூசிக் பண்றேன். இதே நான் வந்து பெரிய ஹீரோஸ்க்கு நான் மியூசிக் பண்ண ஆரம்பிக்க போறேன். அப்படி ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா பழையபடி உங்களுக்கு மக்காயாலா, கூலி விரும்புது, அந்த மாதிரிலாம் சாங்ஸ் கண்டிப்பா வரும். Many happy returns birthday by Vijay. சக்தியின் ஒரு இல்ல வெற்றியின் திருமணம் கண்டிப்பா வருவீங்க. இந்த 2 சாங்ஸ்ல வந்து நிறைய பொலிட்டிக்கல் மெசேஜஸ், ஹார்ட் ஹிட்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிறது கண்டிப்பா தெரியறது. சிம்பாலிக்கலி டீச்சர்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. வாட் கேன் தி ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட்? ஆக்சுவலா நாங்க பிளான் பண்ணல சார், டீச்சர்ஸ் டே பண்ணணுன்றது பிளான் பண்ணல. ஏன்னா என்னோட அடுத்த படமான லாயர் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்றேன். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகி கரெக்டா ஒரு 3 மாசம் கேப், 4 மாசம் இருந்தா தான் அடுத்த படம் ரிலீஸ் ஆகுன்றதுனால ஜென்ரலி முடிஞ்சிருச்சு வேற படம், அருமையா வந்துருச்சு. ஒரு மாச பிகினிங்ல செப்டம்பர் மாசம் வந்து நிறைய படம், நாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது மக்கள் அதிகமா திரைப்படம் பார்க்குற மாசமா வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி வந்துச்சுன்றதுனால ஜென்ரிக்கா ஒரு டேட்டை சூஸ் பண்ணி தான் ரிலீஸ் பண்றோம். இதுக்கு பின்னாடி வேற எந்த காரணமும் இல்லை சார். அன்னைக்கே வந்து டீச்சர்ஸ் டே வர்றது சந்தோஷம் தான் இருக்கு. லீவ் விடுறாங்களா டீச்சர்ஸ் டேக்கு? லீவ் விடுறாங்களா சார் டீச்சர்ஸ் டே? இல்லையா, விட சொல்லலாம்ல சார்? சரி, ஸ்கூல்ல கொண்டாடணுமா? சரி, ஓகே. நீங்க இந்த சமூக அரசியல்ங்கிறது வேற, ஓட்டு அரசியல்ங்கிறது வேற. சமூக அரசியல்வாதிகள் மக்களை மேம்படுத்துறதுக்கு சமூகத்து வேறோடவங்க பேசுவாங்க, கருத்து சொல்லுவாங்க. ஆனா உங்களுடைய அறிவு படத்துல மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான பிரச்சாரம் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துல வாய் சந்திரசேகர் கேரக்டர் என்ன பேசுது? அது நீங்க படம் பார்த்தா தான் தெரிஞ்சுக்க சார். இது வந்து ஒரு சார் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க சார். படத்தோட ஒரு சோல் மாதிரியான ஒரு ரோல் தான் அது. சாருக்கும் நிறைய அரசியல் தொடர்பான காட்சிகள் இருக்கு, வாகை சாருக்கும்.
இன்னைக்கு மதுரையில் இருக்காங்க, அதனால வர முடியல சார். அதில் கரெக்டாக தான் சார் பண்ணிடுறோம். மக்களுக்கான அரசியல் தான் சார் பண்ணியிருக்கோம், தேர்தல் அரசியல் பண்ணல சார். டைரக்டர் சார், வாகேசுந்தர் சார் கேரக்டர் வந்து கொஞ்சம் பெரியார் லுக்கில் இருக்குது, ஏதாவது இருக்கா அந்த மாதிரி விஷயங்கள்? ஏன்னா அரசியல் தொடர்பான சொல்கிறீங்க, படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் சார். அதே மாதிரி உங்களுடைய ஹீரோயின்ஸ் பார்த்தீங்கன்னா பெக்குலியராக இருக்காங்க. நம்ம வந்து ஹீரோயின் வந்து பயங்கர மாதிரி எதிர்பார்ப்போம். இவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் அறிவியலையும் சரி, வாழ்லையும் சரி, இதுலேயும் சரி, இந்த ஃபேஸில் அந்த ஆக்டிங்லேயே நம்மளை வசீகரப்படுத்திடுறாங்க. அது எப்படி, என்ன ஒரு ஸ்கேல் வச்சு செலக்ட் பண்ணுறீங்க? பொதுவாக எழுதும் போதே இயல்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சார். நம்ம ஆடிஷன் வச்சு நம்ம மீட் பண்ணி பார்க்கும் போதும் வந்து அதே இயல்பாக அழகாக இருக்காங்க அப்படின்னா அந்த அடிப்படையில் தான் சார். கேரக்டருக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரியான. ஹீரோயின் மேடம், ஒரு கொஸ்டின். திருப்தி உங்க பேரு? திருப்தி. விஜய் ஆண்டனி அவர் கூட நடிச்சது எவ்வளவு லெவல்ல திருப்தியா இருந்தது, என்ன ஃபீல் பண்றீங்க? தமிழ்ல திருப்தினா சாட்டிஸ்ஃபைட், எந்த லெவலுக்கு இருந்தது? Oh, how satisfied. Yeah. I'm waiting for him to listen. Yeah. So as I said earlier also, it was incredibly satisfying experience working with the entire team and Vijay sir, of course. Being my first, I mean, this is the first feature film for me. I had never imagined that I would get casted in a film with such great passionate people. So yeah, I mean, it is really very satisfying and humbling at the same time. I'm just truly grateful to the entire team, Vijay sir, Arun sir. Director sir, sir படத்தை KS ரவிக்குமார் சார் போட்டு காட்டுனீங்களா? அதான் முன்னாடி எடுத்த படங்களுக்கும் இந்த படங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும், போட்டு காட்டுனீங்களா? அவர் என்ன சொன்னாரு? கண்டிப்பா இனிமே தான் சார் போட்டு காமிக்கணும். ஃபைனல் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு, மிக்சிங் இதெல்லாம் முடிஞ்சோடனே கண்டிப்பா போட்டு காமிக்கலாம் சார். பர்టిక్యులரா கேட்டோம். கேளுங்க சார். படம் முடிஞ்சிருச்சு நீங்க சொன்னீங்க. இந்த படம் ஆமா வந்துட்டு இருக்கு. சாரி சார், ஆமாக்கு வழி விடலாமா? நம்ம எல்லாம் சேர்ந்து ஆமாக்கு மாலை போட்டு தேங்க்ஸ் சொல்றோம். சாரி, உங்களுக்கு ரொம்ப நாளா வந்து படமுடி வச்சு அசிங்கப்படுத்திட்டோம், அதனால வந்து பிடிச்ச மாலை உங்களுக்கு ஓகே தம்பி? ஓகே வாங்க, நீங்க மாலை போடுங்க. கிடையாது இல்ல, அதனோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அது தெரியலையே சார், ஒரு நிமிஷம். ஏன்னா நமக்கு ஷூட்டிங்ல வந்து டம்மி தருவாங்க, நம்ம அதை ஒரிஜினல் நினைச்சு பண்ணி நம்ம மேடையில ஏறி அது பெரிய விவகாரம் ஆயிடக்கூடாது. இது ஒரிஜினல் கிடையாது சார், டம்மி தான். ஆனா தீல வரும்னு சொல்றாங்க, எனக்கே தெரியல. பாப்போம் சார். இல்ல, அதுல இருந்து பூ தம்பி பூக்கள் தானே வரும். இல்ல, பூலாம் வராது சார், மேலே ஃபயர் தான் வரும். ஃபைவ் ஃபீட்டா? இல்ல, அவங்கள ஆடியன்ஸ் நோக்கி சொல்லுங்க சார். நீங்க வந்து ஆடியன்ஸை ஷூட் பண்றீங்க சார், அன்பா ஷூட் பண்ணணும் சார். சார் ஆடியன்ஸை நோக்கி அன்பா ஷூட் பண்றீங்க. ஆக்சுவலி உண்மையான கன் தான், தோட்டா மட்டும் வராது, ஃபயர் வரும். கொஞ்சம் கவனமா இருங்க சார், ஓகேவா? இது வந்து ஸோ இது சக்தி திருமன் ப்ரொமோஷன் வந்து நீங்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க சார். இது மைய கருத்தா தான். சக்தி திருமன் ப்ரொமோஷன் வந்து நீங்க பத்திரிகைக்காரங்களாம் சேர்ந்து உங்க ரெப்ரஸன்டேட்டிவ் சார் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சார் நீங்களும் கைப்பிடிச்சிங்க சார். அது சார் அவர் சொல்றீங்களா? வேணாம் பேசாம யார் பேசினாரு? சரிங்க சார், அவர் நோக்கி சொல்லலாம், இல்லை கேமரா பார்த்து சொல்லலாம் சார். ஸோ ஒரு வார்த்தை, நல்ல வார்த்தை சொல்லிட்டு நீங்க சொல்லலாம் சார். ஆக்ஷன்னா பிரபு தான் சொல்லணும். பிரபு வார்த்தை வாங்க. ஆக்ஷன் சொல்றாரு, டைரக்டர் ஆக்ஷன் சொல்றாரு, மேல வந்து சொல்லுங்க. வாங்க வாங்க பிரபு, மேல வாங்க. ஆக்ஷன் சார். இல்ல சொல்ல சொன்னீங்க. சக்தி திருமகன் பெரிய வெற்றி பெறணும், அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய 25வது படம் பெரிய வெற்றி பெறணும், வாழ்த்துக்கள் சார். எல்லா நிகழ்ச்சியிலையும் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பாங்க இல்லையா? நாங்க வந்து யார் வந்தாலுமே சுட்டு தான் வரவேற்போம். யார் வந்தாலும் சார் நாங்க வச்சிடலாம், ஆடியன்ஸ் வச்சிடலாம் சார். கொஞ்சம் பேக்ல வரும் சார், ஆனா பெரிய லெவல்ல பாதிப்பு இருக்காது. உங்களுக்கு லைட்டா இருக்கலாம் சார், நான் பாத்துக்கிறேன், டோன்ட் வரி சார். ஹாஸ்பிட்டல் நான் ஃபர்ஸ்ட் ஆளா வந்து நிற்பேன். ரெடி சார், ரெடி. அருண் பிரபு பக்கத்துல வாங்க, பக்கத்துல வாங்க சார். கொஞ்சம் காது பொத்திக்குங்க சார், ஒரு காதுல.
உங்களுக்கு பெருசா ஒன்றாவது, மேபி ஹீரோயின் சைடில் அஃபெக்ட் ஆகலாம். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். போடுங்க. ரெடி சார். சார் கண்ணை முடிக்குங்க சார் பார்த்து. சரி சார், சரி சார், சரி. இந்த கண்ணை மூடிக்குங்க. நானும் பொத்திக்கிட்டுமா சார்? சுடுங்க சார். கேமராவை நோக்கி. ரெடி. கண்ணை முடிக்குங்க சார். கண்ணை முடிக்குங்க. ரெடி ரெடி. கண்ணை முடிக்குங்க. Wish you really very happy birthday, Vijay sir. May you soar highest of all. Thank you all of you for coming here in such a large number. இப்போ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் டு விஜய் சார் அண்ட் அருண் சார். I had a really very incredible experience working with the entire team. Ellarum, like all departments, costume department, direction department, light department, ellarum romba disciplined irundanga, romba sincere irundanga. And Shelly sir and Arun sir, they have this tuning and they were in so sync that it made very smooth to work on the set. And Vijay sir also, every time Vijay sir and I used to meet on the set for the shot, the first question he used to ask was like, how are you, the set and the team, is everything okay, food nalla irukku, and everything. He used to care for me also. So that made me like feel more comfortable from the day one itself. So na eppum anxious or excited feel panale, even not even on the first day of the shoot. So ரொம்ப happy ஆ இருக்கேன். I'm really thankful to the entire team, Vijay sir and Arun sir. Thank you so much. கூடிய சீக்கிரம் இல்லை, இப்போதான் மீட் பண்ணோம் 1 month முன்னாடி மார்கனுக்காக. கூடிய சீக்கிரம் திருப்பி மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. குடும்பத்தை பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகும், ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது. எனக்கு நிறைய வேலைன்னு இருக்கிறதுனால நிறைய பேர் கேட்பாங்க, ஏன்னா இன்டர்வியூவில் இவ்வளோ சிரிக்கிறீங்க, ஜாலியாக பேசுறீங்க, படத்தை பற்றியே பேச மாட்டேங்கிறீங்க. ஏன்னா 24/7 வேலையாக இருக்கிறதுனால என்னோட ரிலாக்ஸேஷனே உங்களை பார்க்குறது தான். இன்டர்வியூவில் நிறைய பேர் நீங்கள் ரீசெண்டாக கவனிச்சிருக்கலாம், ரொம்ப அதிகமாக சிரிக்கிறேன், காமெடி பண்ணுறேன். படத்தை தானாக பேசிக்கும், படம் எப்படி இருக்கணும் அதை பற்றி நம்ம பேசி பண்ணுறதை விட யாராவது ஒருத்தர் அன்பாக பழகணும், பேசணுன்ற மாதிரி என் மண்ணை மாறிடுச்சு. உங்களை பார்க்கும்போது உண்மையிலேயே உள்ளேருந்து என் ஃபேமிலி உட்காந்துருக்குது, என்னை தூக்கிட்டு போய் மக்கள் முன்னாடி சேர்க்க போது, எல்லாரும் எனக்கு நல்லது மட்டும் தான் நினைப்பாங்க, அவங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி நான் உங்களெல்லாம் பார்த்தா உண்மையிலே சந்தோஷமாயிடுறேன், ஜாலியாக இருக்கேன். பயப்படலாம் இல்லை, என்ன தம்பிலாம் ஏதாவது ஒன்று கேட்பாரு, சந்தோஷமாக எதிர்கொண்டு அதுக்கு பதில் சொல்கிறேன். ரொம்ப பாசிட்டிவான வைப்பை நீங்கள் கொடுக்குறீங்க. அப்படி என்ன நான் அப்படி உணர்றேன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நிறைய எனக்காக பண்ணியிருக்கீங்கன்றது தான் உண்மை ஆக்சுவலாக. ஸோ இன்னைக்கு வரைக்கும் நான் இன்னொன்று தடவை சொல்கிறேன், நான் ஒரு மிக சாதாரண ஒரு ஆக்டர் தான். சூப்பர் மேன்லாம் உனக்கு பயங்கர டேலண்டட் ஆக்டர்ஸ் நானே கண்ணால் பார்த்துருக்கேன். பட் எனக்கு நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்து தூக்கி வச்சுருக்கீங்க. அது பண்ணி என்னை 25வது படம் நடிக்கிற வரைக்கும் ஒரு ஆக்டராக நீங்கள் ஆக்கி வச்சுருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மிக மிக தாழ்மையாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் தமிழில் நான் மனசில் என்னோட நாலேஜுக்கு நான் ரீட் பண்ணுற டாப் 5 ஃபிலிம்ஸ் ஒரு படம் அருவியை பார்த்து உண்மையிலே மிரண்டுட்டேன். ஆக்சுவலாக பார்த்து நைட்டு 2 o'clock பார்த்து முடித்தேன் பிரபு. ஒரு 3-4 தடவை கண்ணீர் விட்டு அழுதுருப்பேன். அந்த திருநங்கைகள் பற்றி நீங்கள் அப்ரோச் பண்ண விதம், வாழ்க்கையை பற்றி, அது ஒரு புதிய பரிணாமத்தை எனக்கு கொடுத்துச்சு அருவின்ற படம். படத்தை தாண்டி உங்கள் கருத்து இருக்கு இல்லையா, எண்ணற்ற எண்ண கலவைகளில் உள்ள அவர் மனம் சிந்திச்சுக்கிட்டே இருக்கு பல டைமென்ஷனில். ஷெல்லி சொன்ன மாதிரி அருண் பிரபு வீட்டில் அவ்வளோ பேப்பர், பொலிட்டிக்கலை பற்றி அவ்வளோ நாலேஜ், மனிதத்தை பற்றி நிறைய கருத்துக்கள் இருக்கிறதுனால அவர் எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப குறைச்சிக்கிட்டாரு. கொஞ்சம் நிறைகுடம் தள்ளுபாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அருண் பிரபு இவ்வளோ லிமிட்டாக பேசுகிறாருன்னா என்ன அர்த்தம்னா அவ்வளோ நாலேஜபிள் பர்சன். நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக அருவியை. வாழ் பார்த்தேன் பிரபு, வாழுமே ஒண்டர்ஃபுல் மூவி. ஆஸ் அ பர்சன் எண்ணத்தில் அப்படி நிறைய தாட் ப்ராசஸ் இல்லைன்னா உங்களால் இந்த மாதிரி படைப்புகள் படைக்க முடியாது. இந்த சக்தி திருமணம்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு டைரக்டர் தானே, நான் வேலையை பார்த்துட்டு போயிடுறேன் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. அவர் என்கிட்ட ஒவ்வொரு நாளும் சார் பட்ஜெட்டில் இருக்கா, கண்ட்ரோலில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டருக்கு பட்ஜெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமே கிடையாது ஆக்சுவலாக. ஆனால் அவர் கேட்டுகிட்டே இருப்பார். நான் சொல்லுவேன், பிரபு நான் பரவாயில்ல பிரபு, நான் பார்த்துக்கிறேன், செலவை பற்றி கவலைப்படாதீங்க,
நீங்கள் பண்ணுங்கள், கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன். ஏன்னா உங்கள் நேரத்தில் வந்து ஒரு 10 நிமிஷம் இதுக்காக செலவு பண்ணக்கூடாதுன்ற எண்ணத்தில் நான் சொல்லுவேன். பட் ஆனால் இல்லை, ப்ரொடியூசர் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டை பற்றி ரொம்ப கவலைப்பட்டு இவ்வளோ பெரிய படத்தை, மிகப்பெரிய படத்தை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி முடிச்சு கொடுத்தீங்க பிரபு. உண்மையிலே ஆச்சரியப்படுத்துகிற விஷயம் எனக்கு அதுதான். நீங்கள் பெரிய கிரியேட்டர்னு தெரியும், ஒரு மனுஷனா ஒருத்தருக்கு காசு செலவாகுது, அவருக்கு வட்டி போகுது, அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஸோ அதுக்கு மிக மிக உங்கள் பண்புக்கும் உங்கள் குணத்துக்கும் நீங்கள் ரொங்கியோ இருப்பீங்க பிரபு. ஆக்சுவலி எனக்கு வந்து என்ன இந்தியாஸ் டாப் 3 டேரக்டர்ஸில் அருண் பிரபு ஒன்று. எனக்கு மக்களுக்கும் அப்படிதான். எந்த லாங்குவேஜ்ல இருந்து அவங்க அருவியை பார்த்தாலும், எந்த லாங்குவேஜ்ல இருந்து அவங்க வாழ் பார்த்தாலும் கண்டிப்பாக உங்களை பற்றி ஒரு பெரிய புதிய பார்வை தான் அவங்களுக்கு உண்டாகும். ஸோ எனக்கு வந்து உங்கள் படத்தை வந்து தெலுங்குலையும் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். அருண் பிரபு உங்களுக்கு வந்து என்னைக்கு வந்தாலும் சரி, நம்ம ப்ரொடக்ஷன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எனி டே எனி டைம் நீங்கள் வந்து ஆல்வேஸ் வெல்கம். ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும், பெரிய பெரிய ஹிந்தி டேரக்டர் ஆக்டர்ஸ் பெரிய ஸ்டார்ஸோட படம் பண்ணணும். பட் எனி டைம் உங்களுக்கு நான் தேவைப்பட்டனாலும் நான் கண்டிப்பாக இருப்பேன் பிரபு. ஸோ ஒரு புருஷனை பற்றி ஒருத்தங்க பெருமையாக பேசுகிறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி மனைவி இருப்பாங்க. அதே மாதிரி மனைவியை பற்றி ஒருத்தங்க பெருமையாக பேசுகிறாங்கன்னா அதுக்கு புருஷன் இருக்கான்ற மாதிரி ஷெல்லி வந்து புருஷனா பொண்டாட்டியா என்ன சொல்லலாம், பொண்டாட்டி வச்சுக்கலாமா? ஷெல்லி தான் அருண் பிரபுவோட ஒய்ஃபு. அதனால இவ்வளோ பெரிய அவுட்புட் வந்து நீங்கள் தொடர்ந்து, அதாவது இப்போ ஓகே, ஆனால் அருவி படம் போதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ லிமிடேஷன் இருந்திருக்கு, பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும் அப்படின்லாம் தெரியவே இல்லை. எவ்வளோ பிரம்மாண்டமான படைப்பு அது. அதை வந்து ஒரு டைரக்டர் யோசிக்கிறாரு, அதை பண்ணணும்னு நினைக்கிறாரு. சக்தி திருமணம் படத்தெல்லாம் நீங்கள் இல்லாமல், உங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக அருண் பிரபுவால் இவ்வளோ அழகாக லேசாக பண்ணியிருக்க முடியாது. அண்ட் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இன்னும் இந்தியாவே மிரட்டலாம் பிரபு. ஆக்சுவலாக உங்கள் அடுத்த படம் அப்படி தான் இருக்கணும். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிற ஹீரோ, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணுற ப்ரொடக்ஷன் கம்பெனி, அதோட ரீச் எல்லாமே இந்தியா லெவலில். இப்போ இவங்க வந்தாங்க இல்லையா, இந்த அர்ஜுன் ரெட்டி, அந்த திடீர்னு ஹிந்தி பண்ண மாதிரி இன்னொரு பெரிய லெவலில் பேன் இண்டியா ஃபிலிம் நீங்கள் பண்ணணும். உலகமே வந்து உங்களை பார்த்து, ஏன்னா பெரிய ஹீரோஸ் வச்சு பண்ணும்போது, பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் பண்ணும்போது உங்களுக்கான பட்ஜெட்டு இப்போ பார்த்தீங்களா என்னதான் இருந்தாலுமே ஒரு சின்ன ஒரு கன்ஸ்டன்ட் இருந்துச்சுல உங்களுக்கு. அதெல்லாம் இல்லாமல் இன்னும் பயங்கரமான படங்கள் பண்ணும்போது உங்கள் அவுட்புட்லாம் உலக லெவலில் போய் சேரும். அதுக்கான அத்தனை பொட்டன்ஷியல் உங்களுக்கு இருக்குது. அதுக்கு சப்போர்ட் ஷெல்லி இருக்காரு, உங்கள் டீம் ரேமன் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் படத்தை வந்து நான் அருண் பிரபு இன்னும் பெருசாக எதிர்பார்க்குறேன். இதுவே வந்து ரொம்ப அருமையான படம். சக்தி திருமகன் பயங்கர கருத்துக்களோட பண்ணியிருக்கீங்க. பெரிய ஹைட்ஸ்க்கு இந்த படம் உங்களை கொண்டு போவோம்னு நம்புறேன் பிரபு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஷெல்லி, உங்களுக்கும் மிக மிக நன்றிகள். ஷெல்லி என் படத்தோட அடுத்த படத்துக்கு இவர் தான் கேமரா பண்ணுறாரு. யமகாதிக்கு டேரக்டர் பெப்பின் ஜார்ஜோட படத்துக்கு ஷெல்லி தான் கேமரா பண்ணுறாப்புல. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஷெல்லி. அப்புறம் திருப்தி, வண்டர்ஃபுல். ஸோ அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரபு ஃபோட்டோ காமிக்கும் போது யார் அவர் காமிப்பாரு, ஏன்னா அவரோட படங்களில் உள்ள ஹீரோயின்லாம் பார்த்தீங்கன்னா அருவி ஹீரோயினாக இருக்கட்டும், வால் ஹீரோயினாக இருக்கட்டும், பெக்யூலர் ஃபேஸ் இருக்கும் அவங்க கிட்ட. பக்கத்து வீட்டு பொண்ணு, யதார்த்தமான பொண்ணு அப்படின்ற மாதிரி ரொம்ப பார்த்து சூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தில் நான் வந்து எவ்வளவோ மாடல் கோஆர்டினேட்டர் வச்சு ஒவ்வொரு ஃபோட்டோவாக காமிச்சிட்டு இருக்கிறேன். யார் எல்லாத்தையும் வேணான்றாரு, சஸ்பென்ஸாக அவன் பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த முகம் எந்த முகம்னு எனக்கே பயங்கர சஸ்பென்ஸ். கூட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தார் அந்த பொண்ணு திருப்தியை. வேற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த படத்துக்கு இவங்க தான் ஆப்ட் அப்படின்ற மாதிரி ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க திருப்தி. யூ வில் ஹேவ் அ ஸ்ட்ராங் லான்ச். ஆஸ் ஆக்டர்ஸ் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்டலாக வந்து ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருந்தீங்க. ஆல் தி பெஸ்ட் திருப்தி. கார்த்திக், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட வரிகள் வந்து ஒவ்வொன்றும் ரீசெண்டாக நீங்கள் பண்ணுற பாட்டு இருக்குல்ல, நானும் பார்த்தீங்கன்னா 2010க்கு அப்புறமே என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக நடிப்பு அப்படின்னு போயிட்டு இருந்தாலும் மியூசிக்கில் ஃபோக்கஸ் பண்ணல. அந்த தூரத்துலேருந்து உங்கள் ஒர்க்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். உங்கள் வார்த்தைகள் அப்படி இருக்கும், வேற லெவலில் பண்ணுறீங்க. எனக்கு ரொம்ப லக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ணது. இன்ஃபேக்ட் ரோமியோவில் அந்த சாங் பண்ணீங்களா, அதுவுமே லக்கு. ரொம்ப பொயட்டிக்காக என்னன்னு சொல்ல முடியாது. உங்கள் வார்த்தைகள் அமைப்புகள்லாம் வேற லெவலில் இருக்குது. நான் மியூசிக் சீரியஸாக பண்ண ஆரம்பிக்க போகிறேன். இந்த சக்தி திருமகன் படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக நம்மளும் நிறைய படம் ஒர்க் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக். அப்புறம் அனுஷா, தேங்க்யூ ஸோ மச். எல்லா படத்துலையும் நீங்கள் வந்து பேக் டு பேக் நான் டீசெண்டாக காட்டுறீங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். ரஹ்மான், இப்போ ரீசெண்டாக நான் வந்து பேக் டு பேக் நிறைய படங்கள் மியூசிக்லாம் கான்சர்ட்லாம் நிம்மதியாக பண்ணுறேன்னா அதுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ரஹ்மான். என்னோட சவுண்டுனா ரஹ்மான் தான் அப்படின்ற மாதிரி என்னோட ஃபுல் பேக்கிங் பண்ணுறாரு. அப்புறம் என்னோட டீம், என்னோட ஆஃபீஸில் என்னோட சாண்ட்ரா, நவீன், ஜனா, சந்துரு, என்னோட மியூசிக் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுற தினேஷ் சார். இவங்க பெரிய டீமாக இல்லாமல் வந்து என்னால் இவ்வளோ நிறைய படங்கள் தயாரிக்க முடியாது. அவங்க தான் என்னோட பக்கபலம், தூண்கள் எல்லாமே அவங்க தான். மிக்க நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அஜய் ஃபார் கமிங் திஸ். அண்ட் உன்னோட ஃபர்ஸ்ட் படம் வந்து இன்னைக்கு 25வது நாளில். ஆல் தி பெஸ்ட். அண்ட் மார்கன் படம் வந்து இன்னைக்கு நைட்டு ஓடிடி அமேசானில் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. பார்க்காதவங்க அவசியம் பாருங்கள். ரொம்ப உங்கள் மத்தியிலேருந்து பெரிய வரவேற்பு கிடைச்சது. ரொம்ப நன்றி.
ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேன் நான் இப்போ வரைக்கும்? மோஸ்ட் தேங்க்யூ கல்யாணி, தேங்க்யூ ரேகா. ஒவ்வொரு ரேகா எங்கே இருக்கீங்க? ஓகே, தேங்க்யூ இம்தியாஸ், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாம் முடிச்ச பிறகு கேள்வி ஏதாவது பேசலாம், இல்லை இங்கேருந்து கூட கேள்வி பதில் சொல்லலாம், உங்கள் இஷ்டம். ஜனரஞ்சகமான அரசியல் படங்கள் பார்க்கறதுக்கு பிடிக்கும். சக்தி திருமகனும் அந்த மாதிரி ஒரு ஜனரஞ்சகமான ஒரு அரசியல் படம் தான். எல்லா தரப்பு மக்களுக்குமே வந்து பிடிக்கிற மாதிரி ஒரு விறுவிறுப்பான படமாக தான் இது வந்திருக்கு. இந்த சில கதைகள் வந்து நமக்கு அந்த கதையிலேயே வந்து ஒரு டென்ஷன் ஒன்று இருக்கும், ஒரு ஹீரோயிசம் ஒன்று இருக்கும். அதை நம்ம எத்தனை தடவை எத்தனை பேர்கிட்ட நரேட் பண்ணாலும் அந்த நரேட் பண்ணும் போதே வந்து ஒரு டென்ஷன் ஃபீல் ஆகும். இது வந்து அந்த மாதிரியான ஒரு கதை தான் அது. அருவி வாழ் படங்கள் வந்து நானும் ஷெல்லி ரேமண்ட் எப்படி ஒரு டீமாக என்ன பேப்பரில் இருக்கோ ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அதை கரெக்டாக ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு எப்படி வேலை பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த படமும் பண்ணியிருக்கோம். திருப்திகரமாக வந்திருக்கு. படத்தில் வேலை பார்த்த தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க எல்லாரோட பங்குக்கு என்ன அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு பேர் இந்த படம் அமைச்சு கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. விஜயாண்டனி சார், ஹாப்பி பர்த்டே சார். சார் வந்து பல ஆண்டுகளாக ராவும் பகலுமா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த படம் வந்து சரியான ஒரு பிரதிபலனை வந்து சாருக்கு உண்டாக்கி கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த அருவி படம் வெளியான போது வந்து ஒரு டீமாகவே எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஒன்று கிடைச்சிது. அது வந்து மக்களுக்கான சரியான படத்தை வந்து ஜனரஞ்சகமாக மக்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி வந்து கொடுத்தோம் அப்படின்னா மக்களுக்கும் சரி, ஊடகவியலாளர்களுக்கும் சரி, சினிமா துறையை சேர்ந்தவங்களுக்கும் சரி, எல்லாருமே அதுக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு இந்த படமும் அதே அடிப்படையில் தான் பண்ணியிருக்கு. இது சரியான நேரத்தில் மக்களுக்கான ஒரு சரியான படமாக, ஜனரஞ்சகமான முழுநீள அரசியல் படமாக இது வந்திருக்கு. இதுக்கும் உங்களுடைய ஆதரவு சரியாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. நன்றி. அந்த மாதிரி சொன்னாப்ல. அண்ட் பாலிடிக்ஸ் வந்து எல்லா படத்துலையுமே எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே இருக்கும் அந்த மாதிரி சொன்னார். அண்ட் அந்த பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப ஆழமான ரிசர்ச் பண்ணி அந்த மாதிரி இருக்கும். அவர் வீட்டுக்கு போனாலே எல்லா புக்ஸும் படிப்பார், ஃபுல் டெய்லி பேப்பர்ஸ் இருக்கும், அதில் வந்து நோட் பண்ணி வைப்பார். ஸோ எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் அதை ஃபுல் டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணிவிட்டு ஹில் கெட் இன் டு இட். படம் நல்லா வந்திருக்கு, நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. விஜயாண்டனி சார், தேங்க்யூ.